எவ்ரிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட்ஸ் இண்டிஸ், TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 27 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 4 நியூ நாட் ஆன் மாடல்ஸ் தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில், யூகேல அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் இது லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த என்ன மாடல் நேம்னு பார்த்தீங்கன்னா கமாண்டோ 961 V4 SV அண்ட் V4CR. ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யூகேல. இதெல்லாம் இப்போ வரப்போது தேர்ட் குவார்ட்டரில் இது லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டார் நாட்டான்ற கம்பெனியை 2020 பை பண்ணியிருக்காங்க 160 crore. ஸோ அங்கே தான் இது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிவிஎஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸ் லெவலில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் நாட்டான் 6 நியூ பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இன் யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் இந்தியாலையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025 நடந்திருக்கு. ஸோ அதில் இந்த டிவிஎஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டான் V4CR யூகேவோட மோஸ்ட் பவர்ஃபுல் கேப்ஸ் ரேசரான இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாட்டான்ற பிக் கம்பெனியை, பிக் நேமை திரும்ப கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ப்ரீமியமாக குளோபல் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டிவிஎஸ். SBI செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜிஎஸை பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் வீக்லி சார்ட்டில் ஹை வால்யூம் லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பையிங் ஜோன் பார்த்திங்கன்னா 975 to 965 சொல்லியிருக்காங்க. டார்கெட் 1040, ஸ்டாப் லாஸ் 940 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. சிப்லாவும் நமக்கே தெரியும், சிப்லா நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஃப்ரைடே. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு டெய்லி சார்ட்டில் ஹை வால்யூம் பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் கீ மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் தாண்டி ஹையில் போயிட்டுருக்கு. பையிங் ஜோன் பார்த்திங்கன்னா 1540 to 1530 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. டார்கெட் 1620, ஸ்டாப் லாஸ் 1480 பெர் ஷேர். இப்போ நம்ம சிப்லாவுக்கு எப்படி பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இது ட்ரேடிங் வியூலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா அரௌண்ட் 1100 and 1550 டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1480 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸ். அண்ட் தென் அதுக்கு மேலே 1550க்கு மேலே ரீச் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 1575 அரௌண்ட் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 1620. ஸோ அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா அதோட ஆல் டைம் ஹையான 1675 அண்ட் தென் 80 ரேஞ்ச். ஸோ இதுதான் இந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 1700 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஹெவி வால்யூம் பிரேக் அவுட் ஆகி மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 1550 ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் 1575 அண்ட் 1620. நெக்ஸ்ட்டு 1650 அரௌண்ட், அது நெக்ஸ்ட் 1700. ஸோ இதுதான் இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்னால் 1480 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த பிக் கேண்டிலோட டவுன் பாட்டம் அதுதான் ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாமன் மெட்டாலிக்ஸ். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நானும் இங்கே போட்டிருக்கேன். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஆல் டைம் ஹையும் பிரேக் ஆகி மேலே க்ளோசிங் ஆகிருக்கு கப் அண்ட் ஹேண்ட் பேட்டர்னில் வீக்லி சார்ட்டில். ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், பை பண்ணலாமா என்னென்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. ஸோ இந்த வாரம் என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 யூஎஸோட ஃபெட் மீட்டிங் தெரியும். ஸோ அவங்க ரேட்டை ஹைக் பண்ணுறாங்களா இல்லை கம்மி பண்ணுறாங்களா எல்லாமே அன்றைக்கி தெரிஞ்சிடும். அந்த சைனா மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. ஜூலை 28 யாரெல்லாம், அதாவது நாளைக்கு யாரெல்லாம் நம்ம இந்தியாவில் Q1 ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி க்ரீன் எனர்ஜி, இண்டஸ்இண்ட் பேங்க், மசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ், NTPC, வருண் பிரிவரேஜஸ், பஜாஜ் ஹெல்த் கேர், கார்ட்ரேட் டெக்னாலஜி. ஸோ இவங்க எல்லாமே நாளைக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. August 1, 2025 ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டெட்லைன். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை.
சீக்கிரம் அது இந்த வாரத்தில் என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் தென் இந்த ட்ரம்ப் டேரிஃப் அண்ட் தென் Q1 ரிசல்ட்டை வச்சு தான் இந்த வாரம் பிக் மூவ்ஸே இருக்கும். ஸோ அதை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.